வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஎன்பிசி சம்மந்தமான கொஸ்டின், அதாவது ஃபாரஸ்ட் எக்ஸாம் சம்மந்தமான கொஸ்டின். இதில் வந்து தமிழ் கொஸ்டின் பார்க்க போகிறோம் நண்பர்களே. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்மந்தமாக வீடியோ போயிட்டுருக்கு. இது வரைக்கும் பார்ட் 9 வரைக்கும் போட்டிருக்கேன். இது பார்ட் 10வது வீடியோ, சரிங்களா? நம்ம டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்மந்தம் எதுக்கு பார்க்கணும்னா, நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக் ஃபஸ்ட்டு வந்து நம்ம திருத்தப்படும். ரெண்டாவது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்மளுக்கு வந்து ஒரு 20லேருந்து 30 கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டினாக வரும், சரிங்களா? நம்ம அவ்வளோ கொஸ்டினை நம்ம பார்க்க சொல்ல 20லேருந்து 30 கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் வரும். நம்ம எக்ஸாம் காலில் பார்த்த உடனே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா? அது நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். அதேமாரி பிழைகள், கேர்லெஸ் மிஸ்டேக் கன்ஃபார்மாக திருத்தப்படும். இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் திருத்துறது தான் நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து நிர்ணயிக்கும், சரிங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள், சரிங்களா? பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸாம் தான் வந்தது. ஆனால் நம்மளுக்கு தமிழ் வந்து பொதுவானது தான். தமிழ் கொஸ்டின் பற்றி பார்ப்போம், சரிங்களா? உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு வந்து கட்டுரை எழுத தெரியும் என விடையளிப்பது என்ன விடைன்னு கேட்டால் இனமொழி விடை, சரிங்களா? இனமொழி விடை. அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான விடை வகைகளை தெரிவு செய். இதை செய்வாயா என்ற வினாவுக்கு நீயே செய்கிறது ஏவல் விடை. இது அடிக்கடி சம்மந்தமாக கேட்டே இருக்கான், சரிங்களா? ரிப்பீட்டட் கொஸ்டின். இதில் எனக்கு தெரிஞ்ச அடிக்கடி இந்த கொஸ்டின் 2-3 விட சொல்லிட்டேன். இது வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம், இப்போ தான் அந்த வீடியோ போடுறேன், சரிங்களா? எவ்வகை வினா என்பதை எழுதுக. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினாவது கேட்டால் அறியா வினா. அடுத்து பாருங்க, அலுவல் சார்ந்த கலைச்சொல் வந்து தமிழாக்கம் தருக. ப்ரொஃபஷனல் கேட்டால் கருத்துரு. ப்ரொஃபஷனல் எதுன்னு கேட்டால் கருத்துரு. இணையான தமிழ் சொல் அறிய. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு கேட்டால் சட்டமன்ற உறுப்பினர். ஜார்னலிசம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் சொட்டா இதழியல். உள்ளங்கை நெல்லிக்கை, அதாவது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு, சரிங்களா? உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்பது சொற்சொடல் ஓமை விளக்கும் தொடர்ந்து கேட்டால் வெளிப்படைத்தன்மை. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல ஊமைக்கு பொருத்தமான பொருள் என்ற தற்செயல் நிகழ்வு, சரிங்களா? காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது தற்செயல் நிகழ்வு. நெல்லிக்காய் மூட்டை கொட்டினால் போல என்ற ஊமை பொருள் தருகிறது ஒற்றுமையின்மை. அப்துல் நேற்று வருவித்தான். இது எவ்வகை வாக்கியம் கேட்டால் பிறவினை வாக்கியம். இது எவ்வகை வாக்கியம் என்ன கண்டெழுத. சட்டி உடைந்து போச்சு எவ்வகை கேட்டால் செய்யப்பாட்டு வினை. தொடர் வகை அறிந்து சரியான விடையை எழுதுக. பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. இது என்னன்னு கேட்டால் உணர்ச்சி தொடர். மனித நேயத்துடன் வாழ்வர்கள் தான் இவ்வுலகில் இயங்கிக் கொண்டிருக்க. இந்த வினைக்கேற்ற வினாவை தந்த யாரால் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது, சரிங்களா? அடுத்து பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. ஒரு தாற்றின் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. எப்படி கொஸ்டின் தான் ஒரு தாற்றின் எத்தனை சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன தான் விடைக்கேற்ற வினா. அடுத்து பாருங்க, தொடுத்தல், சரிங்களா? தொடுத்தல் கேட்டா அணிதல். இன்னொன்று பாருங்க, தொடுதல்னா தீண்டுதல். சரியான தொடர்களை தேர்வுக. 16 கொஸ்டின். மறைத்து. இதுல வந்து பார்த்தீங்கன்னா பசி கண்ணை மறைத்தது, இது சரியான. இது ரெண்டாவது பாருங்க, உணவு உண்டதால் பசி மறைந்தது, இதுவும் சரியான. இது 3-4 தவறான இது, சரிங்களா? அடுத்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை செய்க. இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியங்கள், இதுதான் சரியான பதில், சரிங்களா? ஆப்ஷன் பி தான் இதுல சரியான. இது அடுத்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபட அமைந்த சரியான தொடரை தேர்க. இதுல வந்து விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே சாலைகளை கடக்கவும், இதுதான் சரியான. இது அடுத்து அதே தான். 2000 தொன்மையுடைய ஆண்டுகால ஏறுதொடர். இது எப்படின்னா கரெக்டான சொற்கள் வந்து மாறி மாறி கிடக்கு. இது எது கரெக்டான வார்த்தைன்னு கேட்குங்க. ஏறுதழுவுதல் வந்து 2000 ஆண்டுகால தொன்மையுடைய இது, இதுதான் சரியான. இது 20வது கொஸ்டின் பாருங்க, பின்வரும் இசைக்கருவிகள் பேர்கள் அகரவரிசைப்படி கூறுக. இதில் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான. இது உடுக்கை, உரிமை, கணப்பறை, தவண்டை, தவில், நாகசுரம், படகம், பிடில், பெரியால், மகுடி, இதுதான் கரெக்டான. இது சரிங்களா? அடுத்து பாருங்க, அதே அகரவரிசைப்படி வனப்பு, அழகு, பூரிப்பு, மகிழ்ச்சி. இதில் எதுன்னு கேட்டால் அழகு, பூரிப்பு, மகிழ்ச்சி, வனப்பு. கொஸ்டின் அடிக்கடி கேட்டே இருக்கான். படி என்ற வேர் சொல்லின் வினைமூச்சை கண்டறிய கேட்டால் படித்தான். வினையானால் பேரை கண்டறிய. கேள்ங்கிறது கேட்டவர்.
சுடுங்கிறது என்னும் சொல்லின் தொழிற்பெருங்கிட்ட சுடுதல். மயங்கிய என்னும் வேர் சொல் வருங்க மயங்கு. சரிங்களா? நல்லா பார்த்துக்கங்க. மயங்கி இங்கே வேர் சொல் தருங்கன்னா மயங்கு. இந்த இக்கு எங்க மயங்கு இங்கு தான் வரும். சரிங்களா? இக்கு வராது. இக்கு வராது. இங்கு தான் வரும். சரியான வேர்ச்சொல் பொருத்தமான இணையை சேருக. கோடல்னா கொடு. இதான் வந்து கரெக்டா இருக்கு. மத்தெல்லாம் தவறா இருக்கு. பார்த்துக்கங்க நீங்களே. உண்கின்றேன் இதன் வேர்ச்சொல்லை கண்டறிகின்ற உன். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாக்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாவுதல் விடை. சரிங்களா? வினா எதிர் வினாவுதல் விடை. அடுத்து வந்து குணக்கு குடக்கு இது என்னும் பெயர்கள் குறிப்பது என திசை. குணக்கும் குடக்கும் திசை பெயர்களும் குறிக்கும். ஏரி ஏறு ஒளி வேறுபாடு சரியான தொடர் அமைந்து சொல்லுங்கிற மரத்தில் ஏறினான், குளத்தில் குளித்தான், ஏரியில் குளித்தான். இதான் வந்து சரியான இது. அடுத்து வந்து 30வது கொஸ்டின் பாருங்க. சூழ் 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 இதுங்கட்டா அதாவது செவுத்தலோட பள்ளிக்கு வர்ற இல்லு வந்து கர்ப்பம், சூழ் வந்து ஆராய்ச்சி, சூழ் வந்து சபதம். இதான் வந்து சரியான இது இருக்கு. பாருங்க இதான் கரெக்டா இருக்கு. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடா இருக்குது. சரியான தொடர் செய்துக. கார் பருவத்தில் நஞ்சாக விளைந்ததும் தானியங்கள் விலை குறையாமல் இருந்தது. இதான் வந்து சரியான இது. இலோ கட்டிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லிட்ட பேச்சாற்றல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுகின்ற லெவல் கிராசிங்னா இருப்பு பாதையை கடக்கும் இடம். சரிங்களா? அப்போ அடுத்து பாருங்க. ரிவல்யூஷன் அப்படின்னா புரட்சி. வட்டார வழக்கு சொல்லில் பதனம் என்பது பதனம்னா கவனம். சரிங்களா? மரபு பிழை நீக்குக. மரபு பிழையுள்ள தொடரை தேர்வு செய்க. பறவைகளின் ஒளி மரபு இது வந்து கோழி கூ. இதான் வந்து கரெக்டா இருக்கு. சரிங்களா? சாரி, இதுதான் வந்து தவறுதலா இருக்கு. காகம் கரையும், ஆந்தை அலரும், காகம் கரையும், மயில் அகவும். இதுல என்ன கேட்டிருக்குன்னா மரபு பிழை, அதாவது தவறுள்ள தொடர் தான் கேட்டிருக்காங்க. இதுல வந்து கோழி கூவுங்கிறது தவறான இது. கோழி வந்து கொக்கரிக்குன்னு வரும். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வெய்தனர். சரிங்களா? இதுதான் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வெய்தனர் வரும். பொருந்தாத சொல்லை கண்டறிய. பாரதியார் பொருந்தாத சொல்லை கேட்டால் இதில் வந்து அதாவது பாரதியார் பீரியடில் வந்து அந்த பாரதிதாசன், வாணிதாசன், கண்ணதாசன்லாம் இருப்பாங்க நினைக்கிறேன். ஔவையார் வந்து 12ஆம் நூற்றாண்டு, அதனால ஔவையார் வர வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து பொருந்தாத சொல்லி கண்டிருக்கேன். மகர குறுக்கம் அல்லாது எதுன்னு கேட்டால் நறும் மலர். இது வந்து மகர குறுக்கம் அல்லாது. அடுத்து பாருங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிய. பாடுதல், பாடியவள், கெடுதல், படித்தல். இது வந்து பாடியவள் வந்து வராது. சரிங்களா? மற்றெல்லாம் தொழில் பேர், இது தொழில் பேர் கிடையாது. 42 எளிது என்னும் சொல்லின் எதிர் சொல்லுங்க கேட்டால் எளிதுன்னா அரிது. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. ஐம்பெருங்காப்பியம். சரியா? இது வந்து எதிர்ச்சொல் வந்து ஐஞ்சிறுங்காப்பியம்னு வரும். ஐம்பெருங்காப்பியம்னா ஐஞ்சிறுங்காப்பியம்னு வரும். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. நகுதல் அப்படின்னா அது சிரித்தல். அது சிரித்தலுக்கு ஆப்போசிட் வந்து அழுதல். இடர் அழி நீக்கு என்ற தொடர்ல வந்து இடர் என்பதன் பொருள் வந்து இடர்னா துன்பம். சரிங்களா? இடர்னா துன்பம். தானொரு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பு வந்து தான் பிளஸ் ஒரு. பாத்துங்க, நல்லா பாத்துங்க. தானொருனா தான் பிளஸ் ஒரு. இதுதான் சரியான பதில். தானொருனா தான் பிளஸ் ஒரு. சரிங்களா? அடுத்து பாருங்க. சேர்த்தெழுதுக. இனிமை பிளஸ் உயிர்னா இன்னுயிர். இனிமை பிளஸ் உயிர்னா இன்னுயிர். அடுத்து பாருங்க. என் தமிழ் நா என்பது எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா. இதான் வந்து சரியான இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 48 வினாக்கள் போட்டிருக்கு. சரிங்களா? மொபைல்ல வந்து பேட்டரி சார்ஜர் கம்மியா இருக்கு. அதனால வந்து 1% தான் பேட்டரி சார்ஜர் இருக்கு. அதனால இந்த இதோட வந்து கண்டினியூ வீடியோ வந்து அடுத்து நாளைக்கு வரும். சரிங்களா? இது வந்து பார்ட் 10. பார்ட் 11ல வந்து கண்டினியூ வீடியோ வரும். அடுத்து ஜிகே வீடியோவும் அடுத்தடுத்து வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.